ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா, இன்றைக்கி திருமலா திருப்பதி அப்டேட்ஸ். அதுவும் பார்த்தீங்கன்னா, ஆன்லைனில் வந்து தர்ஷன் டிக்கெட்ஸ் வந்து ரிலீஸ் பண்ணுறாங்க. அது மட்டும் இல்லாமல் ஃப்ரீ தர்ஷன் டைமிங் பார்த்திங்க அப்படின்னா, எல்லாமே வந்து நாளுக்கு நாளுக்கு வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே போகுது. அந்த டைமிங் பற்றி நீங்கள் ஃபுல்லாக பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போதும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. ஓகேங்களா? ஃபஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா, விச்சுவல் சேவா 500 ரூபி தர்ஷன் டிக்கெட்ஸ் பார்த்திங்க அப்படின்னா, எல்லாமே வந்து ஆகஸ்ட் மந்த்துக்கான தர்ஷன் டிக்கெட்ஸ் வந்து ரிலீஸ் பண்ணுறாங்க. அதாவது பார்த்திங்கன்னா, இன்றைக்கி சாயங்காலம் 3 மணிக்கு வந்து இந்த தர்ஷன் டிக்கெட்ஸ் ரிலீஸ் பண்ணுறாங்க. அது மட்டும் இல்லாமல் அச்ச சேவா, ஊஞ்ச சேவா இந்த தர்ஷன் டிக்கெட்ஸ்லாம் பார்த்திங்கன்னா, இன்றைக்கி காலைல 10 மணி ரிலீஸ் பண்ணுறாங்க. அதுக்கான அங்க பிரதர்ஷன் டிக்கெட்ஸ் டோக்கன்ஸ் பார்த்திங்க அப்படின்னா, அதாவது இன்றைக்கி வந்து இந்த டிக்கெட்ஸ் வந்து ரிலீஸ் பண்ணுறாங்க. யாராவது புக்கிங் பண்ணுறாம இருந்தால் எல்லாமே வந்து ஆகஸ்ட் மந்த்துக்கு தர்ஷன் டிக்கெட்ஸ் புக்கிங் பண்ணுறாங்க. ஓகேங்களா? புக்கிங் பண்ணிக்கங்க. நெக்ஸ்ட் பார்த்திங்க அப்படின்னா, அதுக்கான அக்கமண்டேஷன் வந்து அதுவும் வந்து ரிலீஸ் பண்ணுறாங்க. அது 23ஆம் தேதி காலைல 11 மணிக்கு இந்த அக்கமண்டேஷன் ரிலீஸ் பண்ணுறாங்க. சீனியர் டிக்கெட்ஸ் வந்து இதுக்கும் 23ஆம் தேதி சாயங்காலம் 3 மணிக்கு ரிலீஸ் பண்ணுறாங்க. அப்புறம் வந்து ஸ்பெஷல் தர்ஷன் டிக்கெட்ஸ் ஆகஸ்ட் மந்த்துக்கு வந்து எல்லாமே வந்து நம்ம எதிர்பார்க்குறது வந்து ஸ்பெஷல் தர்ஷன் டிக்கெட்ஸ் தான். இது வந்து ஆகஸ்ட் மந்த்துக்கு தர்ஷன் டிக்கெட்ஸ் வந்து இன்னைக்கு ரிலீஸ் பண்ணும்போது என்ன பண்ணோம், 24ஆம் தேதி ரிலீஸ் பண்ணுறாங்க. எல்லாமே வந்து புக்கிங் பண்ணுற தான் கண்டிப்பாக புக்கிங் பண்ணுங்க. ஏன்னா வந்து ஃப்ரீ தர்ஷனில் போய் நம்ம கலந்து போகிறோம். ஏன்னா எதுக்கு ஆன்லைன் தர்ஷன் டிக்கெட்ஸ் அப்படின்னு நினச்சிக்கிட்டு போட போகிறீங்க. ஏன்னா வந்து ஃப்ரீ தர்ஷனத்தை பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா, ஒரு வாரம் வந்து டைமிங் கம்மியாகுது, ஒரு வாரம் வந்து டைமிங் பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் ஆகுது. நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா போன வாரத்துலாம் பார்த்தீங்க அப்படின்னா டைமிங் வந்து கம்மியாக இருந்தது. ஒரு 8 ஹவர்ஸ் 7 ஹவர்ஸ்லேயே அது குறைஞ்சபட்சம் பார்த்தீங்கன்னா ஒரு 4 மணி நேரத்துலேருந்து 6 மணி நேரத்துக்குள்ளேயே தரிசனம் பார்த்துட்டு வெளியே வந்துடுறாங்க. ஆனால் சில பேர் கமெண்ட் செக்ஷனில் இந்த மாதிரி பண்ணியிருக்காங்க. ஆனால் இப்போல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா டேரெக்டாக எந்த தர்ஷன் டிக்கெட்ஸ் இல்லாமல் நான் போய் டேரெக்டாக கியூவில் கலந்துக்க போகிறேன் அப்படின்னா இப்போ டைமிங் பார்த்தீங்கன்னா 24 ஹவர்ஸ். ஆனால் டிடி இன்ஃபர்மேஷனே பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டாக அப்டேட் பார்த்தீங்கன்னா 18 மணி நேரம் போட்டிருக்காங்க. இதெல்லாம் வந்து 2 நாள், அதாவது பார்த்தீங்கன்னா 18 மணி நேரம், 20 மணி நேரம், 24 மணி நேரம் இந்த மாதிரி டைமிங் தான் போயிட்டுருக்கு. நீங்கள் கீழ் திருப்பதியில் தர்ஷன் டிக்கெட்ஸ் வாங்கிட்டு போனீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து தர்சனம் பார்க்கறதுக்கு ஒரே நாளில் பார்க்க முடியுமா சில பேர் கேட்குறீங்க. கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா ஒரு நாள் வந்து முடியாது. ஏன்னா வந்து இப்போ க்ரௌடு வந்து எக்கச்சக்கமாக இருக்குது. ஒரு நாள் தர்சனம் செய்கிறப்ப பார்த்தீங்கன்னா 85,000க்கு மேலே வந்து தர்சனம் செஞ்சுட்ருக்காங்க. அதனால் வந்து க்ரௌட் அதிகமாகலாம் ஒரு நாள் வந்து முடியவே முடியாது. ஓகேங்களா? நீங்கள் வந்து சாட்டர்டே சண்டே போகிறீங்க அப்படின்னா ஃபேமிலியோடு போகும்போது என்னாகும், கூட்டம் அதிகமாகும். நீங்கள் ஃபேமிலியாக போகாதீங்க. நார்மல் ஃப்ரெண்ட்ஸோடு போகிறீங்க அப்படின்னா சாட்டர்டே போய் சண்டே தரிசனம் பார்த்துட்டு மண்டேலாம் வந்து வீட்டுக்கு வந்து